ஓம் சாந்தி. 3/2/2025 சாக்கர் முரளி. பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஞானம்ங்கிற எண்ணெயை மற்றும் ஞானம் யோகம்ங்கிற எண்ணெயை ஆத்ம தீபத்தில் ஊற்றுங்கள். அதனால் அந்த தீபம் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கட்டும். கரெக்டு தானே இல்லையா? பாபாவை நினைவு செய்தாலும் அந்த ஆத்ம உணர்வு இருக்கிறது ஃபீல் ஆகும். முரளியை சிந்தனை செய்தாலும் ஃபீல் ஆகும். இன்னும் கேட்டால் முரளி கேட்டால் கூட ஃபீல் ஆகும், படித்தாலும் ஆகும். பட் ஆனாலும் நீங்களாம் சிந்தனை பண்ணும்போது தான் அது யோகா அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இங்கே மெயினாக பாபாவுடைய நோக்கமே தேக உணர்வுலேருந்து ஆத்ம உணர்வுக்கு நம்மளை மாற்றுறது தான். அதுக்கு ஞானம் மற்றும் யோகம்ன்ற எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருங்கள். ஸோ ஞானத்திற்கும் யோகத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. கேள்வி: பாபா தன்னுடைய காரியத்தை உந்துதல் மூலமாக பண்ண முடியாது. மேலே இருந்துக்கிட்டே உந்துதல் மூலமாகலாம் பண்ண முடியாது. இங்கே வந்தே ஆகணும் நேரடியாக. ஏன் அப்படி? ஏன்னா மனிதர்களுடைய புத்தி முற்றிலும் தமோ பிரதானம் ஆயிடுச்சு. லவ் யூ பாப்தாதா இல்லையா? அவர் உந்துதலில் பண்ணால் கூட அதை கேட்ச் பண்ணுறதுக்கு கூட சக்தி வேணுமே. இப்போ கடைசியில் அவர் சொல்கிறது கேட்குன்றார், ஆனால் உங்கள் புத்தி லைன் கிளியராக இருக்கணுன்றார். ஆனால் தமோ பிரதான புத்தியினால் பாபா கொடுக்குற அந்த உந்துதலை கேட்ச் பண்ண முடியாது. அதனால் பாபாவே வரார். அதனால தான் ஆகாய சிம்மாசனத்தை விட்டு வாங்கன்னு கூப்பிட்டது. இந்த ஞானத்தை கொடுத்து தினம் அங்கே பார்க்காத, இதை கேட்காத, இதை பேசாத, இதை பண்ணாத, இதை சாப்பிடாத சொல்லி 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 கடைசியில் சதோப்பிரதானம் ஆகும்பொழுது தான் நமக்கு டச்சே ஆகுது. அந்த மாதிரி இருந்தால் பாபா வர வேண்டிய அவசியமே கிடையாது. தமப்பிரதமான இருக்கிறவங்கள சதோப்பிரதானமாக ஆக்க தானே பாபாவே வரார். பாடல்: ஆகாய சிம்மாசனத்தை விட்டு வாருங்கள் பிரபுவே. ஓம் சாந்தி. இந்த பாட்டை எழுதியது என்னமோ பக்தர்கள் தான். ஆனால் இதோடைய அர்த்தம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்களா. ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இங்கே வாருங்கள். ஸோ உண்மையிலே ஆகாயம்ன்றது இப்போ நீங்கள் இருக்கிற இடம்தான் ஆகாயம் இல்லையா? பூமிக்கு மேலே இருக்கிற எல்லாமே ஆகாயம்தான். நம்ம உடம்பே ஆகாய தத்துவத்தில் தான் நின்றுட்டு இருக்குது. இது நம்ம வாழ்வதற்கான இடம். ஸோ ஆகாயத்திலேருந்து எதுவும் வர்றது கிடையாது. ஆனால் அவங்க ஆகாயத்தை சிம்மாசனமாக சொல்கிறாங்க. நாம் ஆகாய தத்துவத்தின் கீழே இருக்கிறோம். பாபாவோ மகா தத்துவத்தில், பிரம்ம மகா தத்துவத்தில் இருக்கிறார். ஸோ அதை பிரம்மாண்டம் சொல்லுவோம், பரந்தாமம்னு சொல்லுவோம். ஆத்மா கூட அங்கே தான் வசிக்குது. ஸோ அப்போ பாபா அங்கேருந்து தானே வருவார். அவங்களுக்கு தெரியாதனால ஆகாயத்தின் சிம்மாசனம்ட்டாங்க. ஆகாயம் சொல்ல, ஆகாயத்தின் சிம்மாசனத்தை விட்டு வாருங்கள். ஆகாயத்தை விட உயர்ந்த இடத்துலேருந்து அவர் வரார். யாரோ ஒருவர் வந்து தான் ஆகணும். எங்கள் தீபங்களை ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. குருடனின் குருட்டு குழந்தைகளும் ஞானவானின் ஞானி குழந்தைகளும் நினைவு செய்யப்படுறாங்க மகாபாரதத்தில் இல்லையா? திருதராஷ்டிரன் குருடனாக இருக்கிறான். அவனுடைய குழந்தைகளும் ஞான குருடர்களாக இருக்கிறாங்க. கண்ணு தெரியும் அவங்களுக்கு, பட் ஞானத்தை பொறுத்த வரைக்கும் ஞான குருடர்களாக எல்லா பாவத்தையும் பண்ணுறாங்க.
ஸோ அப்போ ஞானிங்கிறது வந்து இங்கே யுதிஷ்டர் தர்மரை குறிக்குது. பாபா சொல்லியிருக்கிறாரு, பிரம்மா பாபா தான் யுதிஷ்டர் அப்படின்ட்டு. யுத்த மைதானத்தில் ஸ்திரமாக நிற்பவர், நிற்க வைப்பவர் யுதிஷ்டர் பிரம்ம பாபா. ஸோ இங்கே முற்றிலும் ராவணனுடைய குழந்தைகள் தான் இருக்கிறாங்க. ராவணனைத்தான் மாயான்னு சொல்கிறோம். எல்லோருக்குமே அசுர புத்தி தான் இருக்குது. உங்களுக்கு மட்டும்தான் தெய்வீக புத்தி இருக்குது, ஈஸ்வரிய புத்தி இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா கடவுளுடைய புத்தி. ஸோ புத்தி பூட்டப்பட்டு இருக்குது. அதை ஒன்று ஒன்றா உடைக்கிறார். தேக அகங்காரத்தை உடைச்சி 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 அப்படியே மென்மையாக அந்த தெய்வீக தன்மையை எடுத்துகிட்டு வர்றார். ஆனால் ராவணன் என்ன பண்ணுறான், புத்தி வேலை செய்யாத மாதிரி பூட்டி 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 ஒரு கடுமையானவர்களாக அவனை மாதிரியே மாற்றிடுறான். ஸோ எதுவுமே ஒருத்தருக்கு புரியல அப்படின்னா அவருக்கு கல் புத்தி உடையவர்னு சொல்லுவாங்க. ஸோ பாபா நம்முடைய ஆத்ம ஜோதியை, அல்லது நாம தான் ஜோதியை இல்லையா ஆத்மா, ஸோ ஆத்ம ஜோதியை ஏற்றுவதற்காக வந்திருக்கிறார். ஸோ இதை வந்து உந்துதல் மூலமாக செய்கிறது கிடையாது. பைபிளில் பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இவனுக்கு கோபத்தை வரச் செய்தேன், அவனை கொல்லச் செய்தேன், அப்படி இப்படின்னு இதெல்லாம் கடவுள் பண்ணுறது கிடையாது இல்லை. ஸோ கடவுள் நல்ல விஷயத்தை மட்டும்தான் சிந்திப்பார். அதை கூட வந்து அவரால் சிந்தனை செய்தே நம்மளை மாற்ற முடியறது இல்லை. ஏன்னா ஆத்மா கல் புத்தியாக இருக்குதுன்ட்டார், தம பிரதானமாக இருக்குது. ஸோ அப்போ அவர் வந்தே ஆகணும். ஏன்னா சதோ பிரதானமாக இருந்த ஆத்மாக்களின் சக்தி ஃபுல்லாக போயிடுச்சு, முற்றிலும் தம பிரதானம் ஆயிட்டாங்க, காலி ஆயிடுச்சு. அப்படியே ஆத்ம ஜோதி வந்து அப்படியே அணையிற ஸ்டேஜில் அப்படியே மங்களாக எரியுது. ஒரு மனிதன் இறந்துட்டா அவனுக்கு பக்கத்தில் வந்து ஒரு தீபத்தை ஏற்றி வைப்பாங்க அகல் விளக்கில். ஏன் அப்படி பண்ணுறாங்க? ஏன்னா அந்த ஆத்மா வந்து இருட்டில் இருக்காது விளக்கேற்றி வைத்தால் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆத்மா எங்கே போச்சுன்னு தெரியுமா? அந்த இடத்துல ஆத்மா இல்லைன்னு தெரியும். இங்கே விளக்கு ஏற்றினா எப்படி ஆத்மா எங்கே போச்சோ அந்த இடத்துல வெளிச்சம் இருக்கும். சூப்பர் இல்லை? எதுவுமே புரியாமல் இருக்கிறாங்க. அதே மாதிரி இறக்கும்பொழுது இறந்துட்டாங்க அப்படின்னா வாயில் துளசி, வேப்பிலை, இல்லைன்னா கங்கை தண்ணி இதெல்லாம் வைப்பாங்க. ஆத்மா போயிடுச்சு, இங்கே வாயில் என்ன ஊற்றி என்ன பிரயோஜனம்? இன்னொன்று, உயிரோடு இருக்கும்போதே கூட இதெல்லாம் வாயில் வைக்கிறதுனால ஆத்மா முக்தி அடையுமா என்ன? இல்லை சத்கதி தான் அடையுமா? ஸோ இப்போ தான் இதெல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய புத்தியுடையவர்களாக ஆகிட்டே இருக்கிறீங்க. பாபா சொல்கிறாரு, நான் உங்களை தூய புத்தி உடையவர்களாக மாற்றுறேன். இந்த ஞான எண்ணெயை உங்களுக்கு ஆத்ம தீபத்தில் ஊற்றி ஆத்ம தீபத்தை எரிய வைக்கிறேன் தினம் தினம். எவ்வளோ பார்த்தீங்களா? கோயிலுக்கு போனால் ஒரு சாமி விடாமல் விளக்கேற்றுவோம். ஆக்சுவலாக எல்லா பாபா குழந்தைகளுடைய ஆத்மாவுக்கும் தினம் தினம் எண்ணெய் ஊற்றி எரிய வச்சிட்டு இருக்கிறார் பாபா. இதோடைய நினைவாக அங்கே தீபம் ஏற்றுறோம். அதெல்லாம் போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஞானத்தை சொன்னால் மட்டும் கேட்க மாட்டுறாங்க. அதான் கொடுமையாக இருக்குது. ஞானமும் யோகமும் வெவ்வேறு விஷயங்கள், வெவ்வேறு விஷயங்கள், ரெண்டும் ஒன்று கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். யோகத்தை ஞானம்னு சொல்ல முடியாது. சில மனிதர்கள் நினைக்கிறாங்க கடவுள் வந்து அவங்களுக்கு ஞானம் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. அதாவது என்னை நினைவு செய் அப்படிங்கிற ஞானத்தை கொடுத்துட்டாங்கன்ட்டு. பாபா சொல்கிறாரு, அது ஞானம் கிடையாது. இங்கே அப்பா குழந்தைகள் இருக்கிறோம்.
அவர் நம்முடைய அப்பான்னு நாம் இப்போ புரிஞ்சுக்கிறோம். சும்மா என்னை நினைன்னு சொல்கிறதுல இந்த ஞானம் இல்லையே. அப்பா குழந்தைன்ற அந்த உறவு பற்றிய ஞானமே இல்லையே. ஸோ ஞானம் அப்படிங்கிறது அதோடைய விளக்கம், ஞான விளக்கம்னே சொல்லுவாங்களே, விளக்கமாக இருக்கிறது, விஸ்தாரமாக இருக்கிறது. நினைவுன்றது ஜஸ்ட் நினைச்சிட்டு இருக்கிறது. அப்போ ஞானத்தோடு நினைக்கணும். அப்போ அவரை அறிந்து நினைக்கிறதுன்றது ஞானத்தோடு நினைக்கிறது. பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்க, அவ்வளவுதான். இது பொதுவான விஷயம். இதை ஞானம்னு சொல்ல முடியாது. ஒரு குழந்தை ஜென்மம் எடுத்த உடனே கண்டிப்பாக தன்னுடைய அப்பாவை நினைக்க தான் செய்யும். அப்போ ஞானம்ங்கிறது அது இன்னும் விஸ்தாரமாக விளக்கமாக சொல்கிறது. பாபா சொல்கிறாரு, என்னை நினைவு பண்ணுங்க, ஆனால் இது ஞானம் கிடையாது. என்னை நினைங்கன்னு சொல்கிறது ஞானம் கிடையாது. ஏன்னா அது தானாகவே எல்லா பக்தி மார்க்கத்திலே கடவுளை நினைக்கத்தானே செய்கிறாங்க. இது எப்படி ஞானம்னு சொல்ல முடியும்? நீங்களாகவே புரிஞ்சுக்கலாம், நீங்கள் எல்லோரும் ஆத்மா, தந்தை பரமாத்மா, கடவுள் அப்படின்ட்டு. இதை ஞானம்னு சொல்ல முடியுமா? கடவுளை கூப்பிடுறாங்க. ஸோ ஞானத்தைத்தான் ஞானம்னு சொல்ல முடியும். உதாரணத்துக்கு ஒருத்தர் எம்ஏ அல்லது பிஏ படிக்கிறார் அப்படின்னா அந்த படிப்பு சம்பந்தப்பட்ட நிறைய புஸ்தகம் அவர் வச்சிருப்பார். அதுதான் ஞானம் இல்லையா அவங்களுக்கு. அதே மாதிரி பாபா சொல்றார், நீங்கள் என்னுடைய குழந்தைகள், நான் உங்களுடைய அப்பா, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த நினைவு ஞானம் கிடையாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஆத்மாக்கள் என்னுடைய குழந்தைகள் தான். ஆத்மா ஒருபோதும் அழிகிறதும் கிடையாது. யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஆத்மாவை இன்னொருத்தர் உடம்புல வர வச்சு கேட்பாங்க சில விஷயங்கள் எல்லாம். எப்படி இறந்த, நல்லா இருக்கே, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஆனால் அதோடைய உடம்பு அழிஞ்சு இருக்கும் இல்லையா? புதைச்சிருந்தாலும் சரி, எரிச்சிருந்தாலும் சரி. ஸோ அப்போ உடம்பு இல்லாமல் அந்த ஆத்மா எப்படி சாப்பிடும்? ஸோ யார், எந்த பிராமண பூசாரி உடம்புல நீங்கள் வர வைக்கிறீங்களோ அவர் தான் சாப்பிட்றார். இதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். ஸோ இதை நம்ம சொல்கிறதுனாலேயே பக்தி மார்க்கம் முடிஞ்சிடாது. அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது இல்லையா? நல்ல ஜோராகவே பக்தி மார்க்கம் இருக்குது. கூட்டம் பார்த்தீங்களா? மகா கும்பமேளா, வைகுண்ட ஏகாதசி, மெக்கா, எல்லா இடத்துலையும் கூட்டம் இருக்க தான் செய்யுது. அதிகமாயிட்டு தான் இருக்குது. ஆத்மா ஒரு உடம்பை விட்டு இன்னொரு உடலை எடுக்குது. ஸோ குழந்தைங்க புத்தியில் ஞானம் மற்றும் யோகத்தின் வித்தியாசம் மிக தெளிவாக இருக்கணும். என்னை நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறது ஞானம் கிடையாது. அது பாபாவுடைய கட்டளை, நினைவு செய்யுங்கன்றது. அதை யோகான்னு சொல்ல முடியும். யோகா கற்றுக் கொடுக்குறாருன்னா என்னை நினைவு செய்யுங்கன்றது தான் யோகா. ஸோ அப்போ ஞானம் என்ன அப்படின்னா, இந்த உலக சக்கரம் எப்படி சுற்றுதுங்கிறது தான் ஞானம். அதையும் புத்தியில் சுற்றிக்கிட்டு இருக்க சொல்கிறார் இல்லையா? ஞான சக்கரம், ஸ்ரீ சக்கரம்லாம் வேற சொல்லுவாங்க, சுதர்ஷ்ண சக்கரத்தை. ஸோ எப்படி உலக சக்கரம் சுற்றுது அப்படிங்கிறது ஞானம். பாபாவை நினைக்கிறது யோகம். அப்பாவை நினைக்க வேண்டியது குழந்தைங்களுடைய கடமை.
என்ன இதுக்கு முன்னாடி நீங்கள் லௌகீக தந்தையை நினைச்சிங்க, இவர் இப்போ பரலௌகீக தந்தை. 5000 வருஷமாக நீங்கள் அனுபவிக்கிற அத்தனையும் கொடுத்தவர் இவரே. நேற்று முரளியில் சொன்னார்ல, 5000 வருஷத்துக்கு தேவையான வருமானத்தை இப்போ இந்த பிறவியில் சேர்த்துக்கிறதுக்கான நேரம் வீணாக்காதீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்க. அப்போ ஞானம் யோகத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. ஸோ இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ஞானம். மீண்டும் அந்த நிலையை அடையிறதுக்காக பாபாவை நினைப்பது யோகம். ஆனால் அந்த புரிதலோடு நினைக்கிறீங்க. பாபா யாருன்னு புரிஞ்சுக்கிறீங்க. அவரை நினைக்கிறதுனால என்ன கிடைக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறீங்க. புரிதல் இல்லாமல் வெறும் ஒலி புள்ளியே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஏன்னா பக்தி மார்க்கத்தில் விளக்கு தியானம், ஒலி தியானம்ன்ட்டு வள்ளலார் குரூப்லேருந்து நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அது கண்ணுக்கு பயிற்சின்னு வேற ஒரு சகோதரி நியூஸ்லேயே சொல்லிகிட்ருக்கிறாங்க. கண்ணு நல்லா தெரியும், தலைவலி இருக்காது அப்படின்லாம். அப்பாவை நினைக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா? ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? குழந்தை பிறந்த உடனே தன்னுடைய லௌகீக தந்தையை நினைக்க ஆரம்பிச்சிடுது. அதுக்கு தெரியும் மற்றவங்களாம் கூப்பிட்டா போகாது இல்லையா, பெரும்பாலும் குழந்தைங்க. ஆனால் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. நான் தான் அப்பான்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. திரும்ப 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 சொல்ல வேண்டியதாக இருக்குது. நாம் நினைக்கிறத விட அவர் சொல்கிறது தான் அதிகமாக இருக்குது. இந்த நினைவில் தான் ரொம்ப ரொம்ப முயற்சியும் பண்ண வேண்டியதாக இருக்குது. உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு செய்யுங்க. இதுக்கு ரொம்ப முயற்சி தேவைப்படுது. இந்த வேலைக்கு தான் அப்பாவை நினைக்கிறது, அந்த நினைவிலே இருக்கிறதுல தான் முயற்சி தேவைப்படுது. ஸோ அது ஒரு தீபம் எரியுது, நடுவில் ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா நமக்கு நம்ம கண்ணுக்கு அது தெரியறதில்ல இல்லையா? அந்த மாதிரி தான் மற்ற எண்ணங்கள் ஆத்ம தீபத்தை மறைச்சிடுது, அதாவது நினைக்க விட மாட்டேங்குது. அதனால தான் பாபா வீண் விஷயத்தை உள்ளே போடாதீங்கன்றார். இல்லாட்டினா அதுதான் ஞாபகம் வரும். அதனால்தான் பாபா சொல்கிறார், உங்களால் நிரந்தரமாக யோகத்தில் இருக்க முடியறது கிடையாது. மறந்துடுறீங்க இல்லையா அடிக்கடி? அதுக்கு தான் பாபா தினம் தினம் ஞாபகப்படுத்துகிறார். குழந்தைங்க கூட பாபாவுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க, பாபா உங்களை நினைக்க மறந்து போயிடுறேன் பாபான்ட்டு. ஒருபொழுதும் குழந்தைங்க பாபா ஞானம் எனக்கு மறந்து போச்சுன்னு சொல்கிறதே கிடையாது. அது எல்லா பிரம்மகுமாரிகளுக்கும் தெரியும். ஏன்னா இது ரொம்ப ஈஸி. இந்த ஞானம் சொர்க்கத்தில் இருந்தோம், நரகத்துக்கு வந்துட்டோம், மீண்டும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பாபாவை நினச்சி தூய்மையாகி போகிறோம், அவ்வளோதான். சொர்க்கத்தில் தூய்மையாக இருந்தோம், நரகத்தில் தூய்மை இழந்தோம், உடல் உணர்வில் வந்ததுனால மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு வரணும். இவ்வளோ தான் ஞானம். இதை நம்ம மறக்கவே மாட்டோம். யோகத்தை ஞானம்னு சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த யோகத்தில் தான் பலவிதமான மாயை வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து பல ரூபம் எடுத்து வரும். என்னதான் ஒருத்தர் இந்த ஞானத்தில் ரொம்ப ரொம்ப புத்திசாலியாக இருந்தாலும், இந்த ஞானத்தை பிறருக்கு அற்புதமாக புரிய வைத்தாலும், பாபா எல்லாரையுமே உங்கள் நினைவின் சார்ட்டை அனுப்பு குழந்தைன்ற இல்லை. ஞானத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறனால பாபா நினைவிலே இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. நினைவு சார்ட்டை அனுப்புன்றார். எவ்வளோ நேரம் நீ நினைவில் இருக்கிற? ஸோ பாபாவுடைய நினைவில் எவ்வளோ நேரம் இருந்தீங்கன்ற துல்லியமான சார்ட்டை எனக்கு காட்டுங்கன்ற. ஏன்னா இங்கே முக்கியமான விஷயம் நினைவு தான். நினைவின் மூலமாக தான் தூய்மை ஆவீங்க. இங்கே தூய்மை ஆகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னென்ன கணக்கு இருக்குது தெரியாது. இப்போ கூட பாபா குழந்தைங்க நான் எல்லாருமே நேசிக்கிறேன், எனக்கு யார் மேலேயுமே வெறுப்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது.
ஒரு சிலரை பத்தலை அப்படி ப்ரெஷர் ஏறுது அப்படின்னா எவ்வளவு நினைவு செய்து அதை நீங்கள் மறக்கணும். யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிறது நல்லது. அது உங்களுக்கு சொல்லும் உங்களுடைய யோக பலம் எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்ட்டு. இந்த உலகத்தின் எதுவுமே உங்களை கொஞ்சம் கூட அசைக்கக்கூடாது உங்கள் மனநிலையை. அந்த அளவுக்கு யோக பலம் வேணும். ஸோ கடைசியில் உலக அழிவை பார்ப்பீங்க. உங்கள் எதிரிகள், ஜென்ம விரோதிகள், உங்களை ஏமாத்துறவங்க எல்லோரையும் பார்ப்பீங்க. மனம் சஞ்சலமாகக்கூடாது. யாரெல்லாம் பார்த்து சின்ன வயசில் மனம் சஞ்சலப்பட்டதோ அதே உருவம் வந்து நிற்கும் முன்னாடி. உயிரோட்டமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். சஞ்சலம் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. காட்சியாக தெரியும், கனவுல வரும். ஸோ அதான் கனவில் கூட தூய்மை இழக்காதீங்கன்ற அந்த பாபா அந்த ஒரு சிவன் கோயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த நினைவின் மூலமாக தான் இது சாத்தியம். அழுக்கானவர்கள் தான் கூப்பிட்றாங்க வந்து எங்களை தூய்மையாக்குங்க பாபான்ட்டு. ஸோ அப்போ தூய்மை ஆகிறது தானே முக்கியமான விஷயம். மாயை வந்து தூய்மை ஆக விடாமல் தடுக்குது. தடைகள் மேலே தடைகள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. நீ பாபாவை நினச்சிடுவியா? நினச்சா தூய்மை ஆகிடுவோன்னு தெரியும், நினைக்க விட மாட்டேங்குது. ஏதோ ஒன்றுத்த மைண்டில் பிஸி ஆக்கிக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் நினைக்க தாண்டா போகிறேன்னு நினைக்க தூங்க வச்சிடும். முடிஞ்சு போச்சு. சிவபகவானுடைய வாக்கு. எல்லோரும் யோகத்தில் ரொம்ப ரொம்ப பலகீனமாக இருக்கிறாங்க. எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்ல குழந்தைங்க, நல்ல ஞானம் சொல்கிறவங்க கூட யோகத்தில் ரொம்ப பலகீனமாக இருக்கிறாங்கன்ற. ஸோ ஞானி குழந்தைங்கன்னா யோகத்தில் பக்காவாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. யோகத்தின் மூலமாகத்தான் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழியும். யோகத்தின் மூலமாகத்தான் உங்களுடைய கர்மேந்திரியங்கள் முற்றிலும் குளிர்ச்சி அடையும், முற்றிலும் சாந்தமடையும். யோகம் அவ்வளோ முக்கியம். நீரில்லாத நெற்றிப்பாழ் அப்படின்வாங்க. அது பக்தி மார்க்கத்தில் அவங்களுக்கு தெரியாததுனால. நினைவில்லாதவர்கள் வாழ்க்கைப்பாழ், அதுதான் உண்மை. ஏன்னா நினைவின் மூலமாக தான் உங்கள் கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி அடையுது, சாந்தம் அடையுது, பாவங்கள் அழியுது. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக அந்த நினைவை பற்றி 2 நாள் முன்னாடி கூட பயங்கரமாக வந்துட்டு இருந்துச்சு, இப்போவும் வருது. ஸோ இப்படி நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் ஒரு பாபாவை தவிர வேறு யாருடைய நினைவும் இருக்காது, யாருடைய சரீரமும் நினைவுக்கு வராதுன்றார். அப்போ எந்த அளவிற்கு மற்றவர்களுடைய ஆத்மாவை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம்னு புரிஞ்சுக்கோங்க. அதிலும் பார்த்திங்கன்னா குழந்தைகள், பேர குழந்தைகள், மொத்தத்தில் குழந்தையாக இருக்கிறவங்க வந்து அப்படியே மயக்கும். பரிசுத்தமான ஆத்மா இல்லையா, இருந்தாலும் ஆத்மாவில் தான் கண்ணு போகணும். அந்த குழந்தை அழகாக இருக்கலாம், சிரிக்கிறது அழகாக இருக்கலாம், உங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக தான் மயக்குதுன்றதை புரிஞ்சிக்கணும். எந்த உடலும் உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடாது. அதெல்லாம் செக் பண்ணுவார். அது சொன்னால் பயந்துவோன்றதுக்காக சொல்ல மாட்டார். ராமாயணம்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சீதையை கழுத்தறுத்து கொலை பண்ணுற மாதிரி காட்சி வரும். ராமருக்கு அப்படியே மயங்கி விழுந்துருவார். அதேமாதிரி ராமரை கொலை பண்ணுற மாதிரி சீதைக்கு காட்சி வரும், அவங்களும் மயங்கி விழுந்துருவாங்க. ஸோ உடல் உணர்வு ரொம்ப ரொம்ப டேஞ்சரானது. தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி ஆத்ம உணர்வு. முழு உலகமும் இப்போ அழிய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வீட்டுக்கு போக போகிறோம், அங்கேருந்து நம்ம ராஜ்யத்துக்கு வருவோம். இதை தான் மைண்டில் இருக்கணும். ஒட்டுமொத்த உலகம் அழிய போகுது, நான் பரந்தாமத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு வரப்போகிறேன் அப்படிங்கிறது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஞானத்தை குழந்தைங்க உங்களோட எப்போவுமே வச்சுருக்கணும். ஞானமும் சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா, இதுவும் சதா ஞாபகம் இருக்கணும். ஸோ அப்போ போகணும் வரணும் எல்லாத்துக்கும் யோக பலம் முக்கியம் இல்லையா. நான் அப்படி போயிட்டு சொர்க்கத்துக்கு வருவேன் அப்படின்ற ஞாபகம் வைக்கும்போது தானே தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுவீங்க.
உங்கள் இஷ்டத்துக்கு அலட்சியமாக கலியுகி மாதிரி பேசிகிட்டு இருக்க மாட்டீங்க. பாபாவைத்தான் யோகேஸ்வர், யோகத்தை கற்றுக் கொடுப்பவர்னு சொல்கிறோம். ஸோ அதை ஈஷா யோகா ஜக்கி வாசுதேவ் ஆதி யோகின்னு பேர் வச்சுட்டார். ஒரு விதத்தில் அது கரெக்டாகவும் இருக்குது. ஸோ அவர் யோகேஸ்வர். ஆனால் உண்மையிலே கடவுளை அவங்க சொல்கிற மாதிரி, அதாவது அவங்க சொல்கிறாங்க யோகேஸ்வரன்ட்டு, ஆனால் கடவுளை யோகேஸ்வர்னு சொல்ல முடியாது. நீங்கள் தான் உண்மையிலே யோகேஸ்வர் இல்லையா? பாபா ஒன்றும் யோகா பண்ணலையே, நீங்கள் தானே யோகா பண்ணுறீங்க. அவர் சொல்லி தான் கொடுக்குறாரு என்னை நினைவு பண்ணுங்கன்ட்டு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தா ஆதி யோகினும் சொல்ல முடியாது சிவனை. அவர் நம்மளை நினைக்க கற்றுக் கொடுக்குறாரு, அவ்வளோதான். நமக்கு நினைவை கற்றுக் கொடுப்பவர் நம்ம தந்தை கடவுள். நிராகார தந்தை இந்த பிரம்மா உடல் மூலமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. குழந்தைகளாகி நீங்கள் உங்கள் உடல் மூலமாக கேட்டுட்ருக்கிறீங்க இல்லையா? நான் கேட்குறேன்றதை விட பிரித்து கேளுங்க. உடம்பு மூலமாக நான் கேட்டுட்ருக்கிறேன் அப்படின்னாலே ஆத்மா நான் கேட்டுட்ருக்கிறேன்றது மைண்டில் வரும். ஸோ பாபா அதை காரணம் இல்லாமல் சொல்லலை, அதை பிடிச்சிக்கணும் டக்குன்னு. ஓ இப்படி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ யோகத்தில் சில குழந்தைங்க ரொம்ப ரொம்ப பலகீனமாக இருக்கிறீங்க. சுத்தமான நினைவே இருக்கிறது கிடையாது. ஸோ பல ஜென்மங்களாக நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனை அடைய வேண்டி இருக்கும். நினைவு இல்லைன்னா, நினைவின் பலம் இல்லைன்னா. ஸோ நினைவின் பலம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறோமோ தெரியாது இல்லை. இதுவரைக்கும் வந்த கஷ்டமே பயங்கரமாக இருக்குது, இன்னும் எவ்வளோ வரும். ஏன்னா அவ்வளோ இருக்குது. தண்டனை கொடுக்காம எப்படி நீங்கள் பாவத்தை அழிச்சிடுவீங்கன்னு நம்பிக்கையில் பாபா ஹோல்டரில் வச்சுருக்கிறார். அதுக்குள்ளே அழிச்சிடணும். யார் பாபா குழந்தை ஆகிட்டு பாவம் செய்கிறாங்களோ அவர்களுக்கு 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். அவங்க இந்த ஞானத்தை நிறைய பேசுகிறாங்க, ஆனால் யோகமே இருக்கிறது கிடையாது. அதனால தான் அவர்களுடைய பாவம் அழியிறது கிடையாது. பலகீனமாகவே இருக்கிறாங்க. பலகீனமான செயலில் ஈடுபட்டு பாவம் மேலே பாவம் செஞ்சிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் உண்மையான மாலையில் வெறும் 8 மணி தான் தேருது. 33 கோடி ஆத்மாக்களில் வெறும் 8 பேர் தண்டனை அனுபவிக்காமல் போகிறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஞானம் பேசுகிறதை விட யோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞானத்திலேயே யோகம் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. நவரத்தினங்கள்னு சொல்கிறாங்களே, நவரத்தினம் மோதிரம். எங்கேயாவது 108 ரத்தினம் மோதிரம்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அல்லது 108 ரத்தினத்தை வச்சு ஏதாவது நகை செஞ்சு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஸோ அப்போ அந்த 8க்குத்தான் மரியாதை. 9ன்றது பாபா. உங்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியறதே கிடையாது. அந்த 8க்குள்ளே வர்றது தான் பாதுகாப்புன்னு. நினைவை ஞானம்னு சொல்ல முடியாது. உலக சக்கர பற்றிய ஞானத்தை தான் ஞானம்னு சொல்கிறோம். இந்த ஞானம் எந்த வேதத்திலும் கிடையாது. நாம் தான் தேவதையாக இருந்தோம், மீண்டும் ஆக போகிறோன்னு இருக்குதா? மீண்டும் சத்தியுகம் வரும்னு இருக்குது. ஆனால் அந்த சத்தியுகத்தில் நாம் தான் வாழ்ந்தோம், மீண்டும் அதே சத்தியுகத்தில் நாமே மீண்டும் தேவதையாக மாறுவோம்னு இருக்குதா? எதுவுமே இருக்காது. சத்தியுகத்தில் நல்லவங்க இருப்பாங்க, கலியுகத்தில் மோசமானவங்க இருப்பாங்க. இந்த மோசமானவர்கள் தான் மீண்டும் சத்தியுகத்தில் நல்லவர்களாக மாறுவாங்க. எப்படி மாறுறாங்க? இது எதுவுமே வேதங்களில் இருக்காது. அதெல்லாம் பக்தி மார்க்கத்தை சார்ந்தது.
அதனால தான் அதை ஞானம்னு சொல்ல முடியாது. பாபா சொல்கிறாரு, அந்த வேதங்களின் மூலமாக நீங்கள் என்னை அடைவது கிடையாது. ஸோ அந்த சாது சந்நியாசிகளையும் முன்னேற்றுவதற்காகத்தான் நான் வருகிறேன். சாது சந்நியாசிகள் என்ன நினச்சிக்கிறாங்க, எப்படி நீர்க்குமிழி கடலோட கடலாக கலந்து விடுகிறதோ அந்த மாதிரி அவங்க பிரம்ம தத்துவத்தில் கலந்துருவாங்கன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆத்மாக்களாகிய நாம் ஒருபொழுதும் இப்போ அப்படி செல்வது கிடையாது. இதுக்கு முன்னாடி நாம் சொல்லி இருந்திருப்போம் பாபா ஞானம் எடுப்பதற்கு முன்பு. இப்போ அப்படி சொல்வதும் கிடையாது, அப்படி சொல்பவர்களினால் ஈர்க்கப்படுவதும் கிடையாது. அவர்களை நினைத்து பரிதாபந்தான் படுகிறோம். ஸோ நாம் பாபாவுடைய குழந்தைகள்னு புரிஞ்சுக்கிறோம். பக்தர்கள் கூட என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, மாமேக்கம் யாத் கரோ, அந்த மன்மனாபவன்ற வார்த்தையெல்லாம் கீதையில் இருக்குது, பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதோடைய அர்த்தம் உண்மையில் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க தங்களை ஆத்மான்னு சொல்லிக்கிறாங்க, ஆனால் உண்மையிலே அவர்களுக்கு ஆத்மானா என்னன்னு கொஞ்சம் கூட ஞானம் தெரியாது. பரமாத்மானா என்னன்னே கொஞ்சம் கூட ஞானம் தெரியாது. பாபா தான் இந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். ஸோ பாபா எங்கேருந்து வந்திருக்கிறார்? ஆத்மாக்களின் வீடாகிய பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கிறார். ஸோ ஒட்டுமொத்த ஆத்மாக்களின் மரமும் இங்கே இருக்குது. வம்சாவளி மரம் இங்கே இருக்குது, மனித சிருஷ்டி மரம். அங்கே ஆத்மாக்களின் மரம் இருக்கும் பரந்தாமத்தில். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அதற்கான பாகம் கிடைச்சிருக்குது, அதைத்தான் நடிக்கும். அந்த ஒரு விஷயம் ஆழமாக பதிகிற வரைக்கும் உங்களுக்கு கூட இருக்கிறவங்க பிரச்சனையாகவே தெரிவாங்க. அவங்க அவங்க நடிக்கிறாங்கன்னு விலகி பாருங்கள். குழம்பாதீங்க. இவங்களோட நாம் எப்படி இருக்கிறதுன்னு குழம்பாதீங்க. எப்படி இருந்தாலும் எந்த சென்டர் போனாலும் லௌகீகத்தில் உங்கள் கூட இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுடைய பாகத்தை அவங்க நடிப்பாங்க. எரிச்சல் ஊற்ற பாகம்னா அது அவங்களுடைய பாகம். எரிச்சல் அடையாமல் இருக்க வேண்டியதுக்கு இந்த ஞானம் தெரிந்தால் போதும், விலகிடுவீங்க. ஜஸ்ட்டு சாட்சியாக பார்ப்பீங்க. நடி ராஜா, நீ நடி, உன்னுடைய நடிப்பு அப்படி பதிவாயிருக்குது, நீ என்ன பண்ணுவ பாவம் அப்படின்னு இருப்பீங்க. ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அதுக்குன்னு பாகம் இருக்குது. யாருக்குமே நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பவர் யாரு, துக்கத்தை கொடுப்பவர் யாருன்னு தெரியாது. இன்பமும் துன்பமும் இயற்கையின் நியதி, ஏற்றத்தாழ்வுகள் மனிதனின் ஜாதி, இப்படியெல்லாம் பாட்டு எழுதிட்டாங்க. அப்படி கிடையாது. வெறும் இன்பம் மட்டுமே சொர்க்கத்தில் இருந்ததுன்னு தெரியாது யாருக்கும். அதை கடவுள் கொடுத்தார், துக்கத்தை கடவுள் கொடுக்கல, ராவணன் கொடுக்கறான்னு அவங்களுக்கு தெரியாது. பக்தியை இரவுன்றோம் துக்கம் அனுபவிக்கிறதுனால, ஞானத்தைத்தான் பகல்னு சொல்கிறோம். ஞான மார்க்கம் அரை கல்பத்திற்கு, சுகமோ சுகம். பக்தி மார்க்கம் அடுத்த அரை கல்பம், 63 ஜென்மம் எடுத்து அலன்னு அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். லவ் யூ பாபா, லவ் யூ பாபா, லவ் யூ பாபா. ஆக்சுவலாக ஈஷா யோகாவில் அலன்னு ஒரு பாட்டே இருக்கும். இதுதான் அர்த்தம் போல இருக்குது. அலைஞ்சிக்கிட்டே குருமார்கள் பின்னாடி 6 கோலம்ன்ட்டு அவர் ஆனந்த அலைன்ற அர்த்தத்தில் எழுதியிருப்பார். இனிமேல் டிக்கெட்டு பார்க்கணும், இப்படி தான் வருதா அதோடைய அர்த்தம் அப்படின்ட்டு. ஸோ 63 பிறவிகளாக காடு மலையெல்லாம் தேடி அலைந்த பிறகு பாபா வரார், இந்த ஞானத்தை கொடுக்கிறார். எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறார்? ஒரு வினாடி தான். அதனால தான் வினாடியில் ஜீவன் முக்தி அப்படின்னு பாடப்படுது. ஸோ கொடுப்பவர் யார்? உங்களுடைய தந்தை, பதித்த பாவனர். அவரை நினைவு செய்கிறதுனால தான் நீங்கள் தூய்மை ஆகுறீங்க. தங்க யுகம், வெள்ளி யுகம், காப்பர் யுகம், இரும்பு யுகம்னு இந்த காலச்சக்கரம் இருக்குது.
இதோடைய பேர் கூட அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகன்றது வேதத்தில் இருக்குது. ஆனால் அது எவ்வளவு காலம் இருக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு அவங்க கல் புத்தியுடையவர்களாக இருக்கிறாங்க. இது கலியுகத்தின் கோர இருள்னு புரிஞ்சிக்கிறாங்க நடக்கிற சம்பவத்தை பார்த்து. ஒருவேளை இந்த கலியுகம் அவங்க சொல்கிற மாதிரி லட்சக்கணக்கான வருடங்களோ 40,000 வருடங்களோ இருந்துச்சுன்னா உலகம் தாங்குமா? இன்னும் எவ்வளவு இருளுக்கு போயிடும். அதனால தான் எல்லோரும் கும்பகர்ண உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எப்போ? உலக அழிவின் பொழுது. உலக அழிவு நடந்துட்டு இருக்குது, ஆனால் எல்லாம் கும்பகர்ண உறக்கத்தில் தூங்குறாங்க. மீண்டும் மீண்டும் அதே தப்பு பண்ணுறாங்க இல்லை. இப்போ இந்த 3 சகோதரிகள் முற்றிலும் நிர்வாணமாக மொட்டை மாடியில் எடுக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டோடு போய் அவனுங்க இன்னும் ஒரு 3 பேரை கூப்பிட்டு வந்து விடிய விடிய காமத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த பொண்ணுடைய சம்மதத்தோடவே அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கி வெளில கடாசிட்டு இருக்கிறானுங்க. நடுவில் அந்த பொண்ணுங்க ஓடிடக்கூடாதுன்ட்டு. இந்த 3 பொண்ணுங்களும் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் வீட்டுக்கே போகிற மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் போய் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. நாடா விடிஞ்சும் வரலையன்ட்டு அவங்கவுங்க அந்தந்த வீட்டுக்கு போய் பார்த்தா அப்புறம் தான் தெரியுது ஏமாற்றிருக்கிறாங்கன்ட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி செல்ஃபோன் ட்ராக் பண்ணி வராங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய அவமானம். போலீஸ் போகும்போது பொட்டு துணி இல்லாமல் இருக்கிறாங்க 3 பேரும். அப்புறம் போலீஸ் ஏதோ ட்ரெஸ்ஸை கொடுத்து அப்புறம் மிட்டுட்டு எடுத்துகிட்டு வராங்க. அந்த பொண்ணுங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு எல்லாம் பக்கத்தில் கீழே கிடக்குது. அவங்க மொட்டை மாடியில் இருக்கிறாங்க, கீழே தூக்கி கடாசி இருக்கிறானுங்க அவனுங்க. இது எவ்வளோ பெரிய அவமானம். இப்போ அந்த அப்பா அம்மா காமத்தில் ஈடுபடுறதை விட்டுருவாங்களா? துக்கத்தை மறக்கிறதுக்காக போய் மறுபடியும் காமத்தில் ஈடுபடுவாங்க. அதான் கும்பகர்ண உறக்கம். உலகம் அழிஞ்சிட்டு இருக்குதே இல்லை. ஒரு பாலியல் குற்றத்திலையும் சிக்கிறவங்களுடைய அப்பா அம்மா காமத்தை விடுறாங்களா முதல்ல? அதுதான் கும்பகர்ண உறக்கன்றது. இந்த ஞானத்தை கொஞ்சம் கேட்டாலாவது அவங்க பிரஜைகளாக மாறிடுவாங்க. லக்ஷ்மி நாராயணனுக்கும் பிரஜைகளுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்குதுன்றார். ஆனால் அந்த லக்ஷ்மி நாராயணன் ஆக்கக்கூடிய அந்த ஞானத்தை நடத்தியவர் ஒரே ஒருவர் தான். அவருக்குத்தான் இந்த ஞானம் இருக்குது. அவர் தான் எல்லோருக்கும் நடத்துகிறாரு. ஏன் வித்தியாசம் வருது? ஏன்னா அவங்கவுங்களுடைய அதிர்ஷ்டத்துலேயும் வித்தியாசம் இருக்குது. பாபா சொல்கிறத சீரியஸாக எடுத்துக்கணுமே, அதில் தான் அதிர்ஷ்டம் இருக்குது. அதிர்ஷ்டத்தை உருவாக்குற ஞானம் தான். ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குறதுக்கும் அதிர்ஷ்டம் வேணுமே. அதை புரிஞ்சுக்கிட்டு அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு அந்த நினைவில் கவனம் கொடுக்கணுமே. கவனம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. சிலர் ஸ்காலர்ஷிப் அடைகிறாங்க, சிலர் ஃபெயில் ஆகிடுறாங்க. ஏன் திரேதாயுக ராமரை அம்பு வில்லோட காட்டி இருக்கிறாங்க? ஏன்னா அவர் ஃபெயில் ஆகிட்டார். கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்துட்டார், வெற்றி கொள்ளவே இல்லை. ஸோ இது கீதையின் படிப்பு, கீதா பாடசாலை, கீதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடம் இது. ஸ்ரீ கிருஷ்ணரை உருவாக்கிய அதே ஞானம் சொல்லிக் கொடுக்கப்படுற இடம் இது. அவங்க போய் ஏதோ ஒரு இடத்த குருக்ஷேத்திரம்ட்டு நார்த் இந்தியாவில் இங்கே தான் அவர் கீதையை சொல்லி கொடுத்தார் அப்படின்ட்டு அதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வச்சுக்கிறாங்க. ஆனால் அவர் சொல்லி கொடுக்குற கீதை இங்கே நடந்துட்டு இருக்குது. இங்கே வாங்கினா யாரும் வர்றது கிடையாது. ஒரு சிலர் 1 மார்க் வாங்கிறது கூட தகுதியற்றவர்களாக இருக்கிறாங்க. பாபா குழந்தைங்களே சொல்கிறார், ஆத்மாவாகிய நான் ஒரு புள்ளியாக இருக்கிறேன், என்னுடைய அப்பாவும் ஒரு புள்ளி. இப்படித்தான் அவரை நினைக்கணுன்றார். நானும் புள்ளி, என் அப்பாவும் புள்ளின்னு நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த விஷயத்தை புரிஞ்சிக்காதவர்கள் என்ன பதவி அடைய முடியும்? நீங்கள் நினைவில் இல்லை அப்படின்னா பெரிய நஷ்டம் ஆகிடும் உங்களுக்கு.
பெரிய நஷ்டம். இந்த ஞானமெல்லாம் தெரிந்து தண்டனை அனுபவிக்கிறது இருக்கு பாருங்கள், அதுதான் கொடுமை. அதுதான் 100 மடங்கு வலியை கொடுக்குன்ற. ஸோ அதுக்கு தான் நினைவில் இருந்துக்கிட்டே இருங்க, இல்லாட்டினா பெரிய நஷ்டமாயிடும். நினைவின் பலம்தான் அதிசயத்தை நிகழ்த்தும். உங்களுடைய கர்மேந்திரியங்களை முற்றிலும் சாந்தமாக குளிர்ச்சியாக மாற்றும் நினைவின் பலம். அவ்வளோ கோபப்பட்டவர் எது நடந்தாலும் அமைதியாக இருப்பீங்க. கோபமோ காமமோ பற்றோ பேராசையோ அகங்காரமோ உங்ககிட்ட நெருங்க முடியாது. அந்த அளவிற்கு சாந்தமாக பலசாலியாக இருப்பீங்க. ஞானத்தின் சக்தியினால் யாரும் சாந்தமாகிட முடியாது. அதனால தான் பாபா குழந்தைகள் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா பயங்கர கோபம் அது இதுன்னு வரும். எல்லா சென்டர்லையுமே சமஸ்காரம் முதல்ல ஏன் வருது? ஞான பலம் தான் இருக்குது, யோக பலம் இல்லை. நல்ல ஞானம் பேசுவாங்க, பட் யோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுனால தான் அமைதி இழந்து மற்றவர்களையும் அமைதி இழக்க வைக்கிறதுக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. யோக பலத்தினால தான் அமைதி நிரம்பியவர்களாக ஆக முடியும். பாரதவாசிகள் கூப்பிடுறாங்க, எங்களுக்கு கீதா ஞானத்தை கொடுங்கள் அப்படின்னு கூப்பிடுறாங்க. யார் வருவா? ஸ்ரீகிருஷ்ணருடைய ஆத்மாவே இங்கே வந்து ஞானத்தை தான் கேட்டுட்டு இருக்குது. அதுவும் கலியுகத்தில் கஷ்டம்தான் பட்டுட்டு இருக்குது. அப்போ யார் வருவா? மேலே யாராவது சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்களா நீங்கள் கூப்பிடுறதுக்கு? சிலர் சொல்கிறாங்க, நான் கிறிஸ்து ஆத்மாவை நினைவு செய்கிறேன், அதுவே இங்கே தானேப்பா இருக்குது, அதுவே இங்கே தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. அவங்களுக்கு தெரியல, ஒன்ஸ் இங்கே வந்துட்டாங்கன்னா ட்ராப்பு, திரும்பி போக முடியாது. கிறிஸ்து ஆத்மாவும் இங்கே தான் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. லக்ஷ்மி நாராயணன் ஆத்மாக்கள் தான் முதல் நம்பர் ஆத்மாக்கள். அவங்க தான் முழுசாக 84 பிறவிகள் எடுத்திருக்கிறாங்க. அவர்களே திரும்பி போக முடியாத பொழுது மற்றவர்கள் எப்படி திரும்பி போக முடியும்? கடவுளுடைய மிகச்செல்லமான குழந்தை லக்ஷ்மி நாராயணன் தான், அவங்களாலே போக முடியலன்னு போது மற்றவர்கள் எப்படி போக முடியும்? ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கணும். மனிதர்கள் சொல்வது அத்தனையும் பொய் பொய் பொய்யே. ஒவ்வொரு கல்பத்திலும் முதல் பாதி சத்தியகண்டமாக இருக்கும் இந்த பூமி, அடுத்த பாதி பொய்யான கண்டமாக மாறிடும். பொய்யில் மயங்கி கிடப்பீங்க. அங்கே சத்தியத்தை ஆத்மாவை மட்டும் பார்க்கறதுனால அங்கே மயக்கத்துக்கே வேலை கிடையாது. அங்கே இருக்கிறது எல்லாமே உண்மையாக இருக்கும். உண்மையான தங்கம், உண்மையான வைர வைடூரியம், உண்மையான அன்பு. அதுக்கப்புறம் மனதுக்குள்ளே விஷம் வந்துடும். சொல்லுவாங்க இல்லையா, எல்லாருக்குள்ளேயும் சுயநலம் இருக்குது அப்படின்ட்டு. சுயநலமற்ற அன்பே கிடையாது, அப்பா அம்மா உட்பட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை நம்ம நல்லாவே இப்போ பார்க்க முடியுது. மனதுக்குள்ளே இருந்தால் தெரியாது இல்லையா. ஸோ அதை இப்போ வெளிப்படுத்தவே செய்கிறாங்க. நீங்கள் இப்போ எல்லோருக்கும் புரிய வைக்கணும், எல்லோரும் நரகவாசிகள், பாரதவாசிகள் மீண்டும் சொர்க்கவாசிகளாக மாறப்போகிறாங்க. மனிதர்கள் எத்தனை வேதங்கள் உபநிடதங்களை படிச்சுட்டு இருக்கிறாங்க, அதன் மூலமாக அவங்களுக்கு முக்தி கிடைக்குமா என்ன? அதே மாதிரி கும்பமேளாவில் முழுகிறது, அங்கே போகிறது இங்கே போகிறது, எதன் மூலமும் முக்தியோ முன்னேற்றமோ கிடைக்காது. கீழே இறங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே சதோ ரஜோ தமோ நிலைகளை அடைந்தே தீரணும். அது உலகத்திற்கும் பொருந்தும், உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் பொருந்தும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொருந்தும், மனித ஆத்மாவுக்கும் பொருந்தும். ஸோ யாருக்குமே அந்த புது உலகத்தை பற்றிய எந்த ஞானமும் கிடையாது. எங்கே இருக்குது புது உலகம்? இதே பழைய உலகம் புது உலகமாகும். பழைய டில்லியை புது டில்லின்னு பேர் வைக்கிறாங்கல்ல, இப்போ பழைய டில்லியில் தானே புது டில்லின்னு பேர் வைக்கிறாங்க. அதே மாதிரி இதே பழைய உலகம்தான் புது உலகமாக மாறும் இல்லையா. இப்போ பழைய டில்லியில் கொஞ்சம் மாற்றத்தை செஞ்சுட்டு புது டில்லின்னு வச்சுட்டாங்க. ஆனால் புது டில்லி கிடையாது அது, பட் இருந்தாலும் அவங்க வைக்கிறாங்கல்ல. அதே மாதிரி தான் புது உலகம், இதே பழைய உலகம் முற்றிலுமாக மாற்றப்படுகிறது புது உலகமாக அப்படின்னு யாருக்கும் தெரியாது. பாபா தான்
எல்லாத்தையும் உட்காந்து புரிய வைக்கிறார். தேவதா தர்மத்தை யார் ஸ்தாபனை பண்ணா, எப்போ ஸ்தாபனை பண்ணான்னு விலாவரியாக புரிய வைக்கிறார். பாரதவாசிகளுக்கு பாவம் எதுவுமே தெரியல. பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். குழந்தை, நீ இந்த ஞானத்தில் எவ்வளவுதான் புத்திசாலியாக இருக்கலாம், இருந்தாலும் சிலர் யோகத்தில் ஃபெயில் மார்க்கு தான் வாங்குறாங்க. யோகமே இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் உங்களுடைய பாவங்கள் அழியிறது கிடையாது, உங்களால் உயர்ந்த பதவி அடைய முடியாது. யார் யோகத்தின் போதையில் இருக்கிறாங்களோ அவங்க தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். அவர்களுடைய கர்மேந்திரியங்கள் தான் முற்றிலும் குளிர்ச்சியாக மாறும். அவங்க தன்னுடைய உடல் உட்பட அனைத்தின் உணர்வையும் மறக்கிறாங்க. யோக பலத்தில் தான் இந்த அதிசயம் நடக்கும். நான் உடலற்றவன், இப்போ வீட்டுக்கு போகணும், இது மட்டும்தான் ஞாபகம் இருக்கணும். நீங்கள் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் எழுந்தாலும் நான் இந்த உடலை விடணும் விடணும் விடணும், இதே தான் ஞாபகம் இருக்கணும். உடலை விடணும்னா நான் யார்? ஆத்மா. உடலுணர்வுக்கு மேலே வரணும்ன்ட்டு ஈஷா யோக ஜக்கி வாசுதேவ் சொல்லுவார். என்ன வரும் அது அவருக்கு தெரியல. அந்த உடலுணர்வுக்கும் மேலேவே நம்ம இருக்கணும் கொஞ்சமாச்சோ, அப்படி அது வேற அர்த்தத்தில் சொல்கிறார், ஆத்மான்ற அர்த்தத்திலே சொல்லலை அவர். ஸோ இந்த உடலை விடணுன்ற எண்ணம் எப்பவுமே இருக்கணுன்றார். அப்போ தான் அந்த உடல் சார்ந்த விஷயத்தில் மாட்டிக்க மாட்டீங்க. நாம் நம்முடைய பாகங்களை நடித்து முடிச்சிட்டோம். இப்போ வீட்டுக்கு போயிட்டு புத்தம் புதிய பாகத்தை எடுக்கணும். ஸோ பாபா கிட்ட இருக்கக்கூடிய ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். அவர் யாரையுமே நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குழந்தைகளாகிய நீங்கள் தான் அவரை இப்போ நினைக்கணும் இல்லையா? ஏன்னா நம்மை நினைத்து அவர் தூய்மையாக போகிறதில்ல, நாம் தான் அவரை நினச்சி தூய்மையாகணும். ஸோ அதனால் நீங்கள் தான் நினைக்கணும். அவர் ஒன்றும் பாவம் செய்யலையே உங்களை நினைக்கிறதுக்கு. ஆனால் அதுவே போக போக பாபா சொல்லுவார், நினைவு ஈர்க்கும். நீங்கள் அவரை நினைக்கும் பொழுது அவர் உங்களை நினைப்பார், நினைக்கும் பொழுது உங்களுக்கு சக்தி வருன்றாரு. என்னுடைய வேலையே குழந்தைங்களை நினைக்கிறது மட்டும்தான் சொல்கிறார். ஸோ அப்போ எதற்காக இங்கே இப்படியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியும் சொல்கிறார் அப்படின்னா, பாபா நீயே என்னை நினச்சிக்கோ பாபா, என்னை தப்பு பண்ணாமல் பார்த்துக்கோ பாபா, பாவத்தை அழிச்சிடு பாபா, பக்தி மார்க்கத்தில் சொல்கிறது. அப்படி சொல்லக்கூடாதுன்றதுக்காக இப்போ அப்படி சொல்கிறார். நீ தான் குழந்தை என்ன நினைக்கணும், நான் யாரை நினைக்கணுன்றார். கடவுளை ஞானக்கடல்னு சொல்கிறோமே தவிர யோக கடல்னு சொல்கிறது கிடையாது. அவர் தன்னை பற்றி அறிமுகத்தை கொடுக்கிறாரு. இந்த ஞான காலச்சக்கரம் பற்றிய ஞானத்தை கொடுக்கிறார். நினைவை ஞானம்னு சொல்ல முடியாது. குழந்தைங்க தானாகவே தன்னுடைய அப்பாவை நினைக்கத்தானே செய்வாங்க. பக்தி மார்க்கத்தில் நம்ம கடவுளை நினைக்கிறோம், ஆனால் புரிதல் இல்லாமல் நினைக்கிறோம். பேசிக்கிட்டே இருப்போம் கடவுள்கிட்ட, இல்லையா என்னை காப்பாற்று, இதாகுது அதாவது இதெல்லாம். நான் இயேசுக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன், இயேசு கூட உங்ககிட்ட பேசுவார் அப்படின்னு நடிகை மோகினி சொல்கிறாங்க. ஸோ அப்போ எல்லோரும் பேசுகிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. பட் கடவுள் யாருன்னு தெரியாது, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, நினைக்கணும்னு தெரியாது, எப்படி நினைக்கணும்னு தெரியாது, ஏன் நினைக்கணும்னு தெரியாது, என்ன பலன் தெரியாது. மற்றபடி எல்லாருமே நினைப்பாங்க அவங்க அப்பாவை. அது மாதிரி நீங்களும் நினைக்கிறீங்க. அப்படி இல்லைன்னா எப்படி ஆஸ்தி கிடைக்கும்? அதாவது லவ் யூ பாபா, லவ் யூ பாபா, லவ் யூ பாபா. ஆக்சுவலாக இதுதான் முதல் ஜென்மம் இல்லையா? இதை கடைசி ஜென்மம்னு சொல்லலாம், பட் ஆனால் இதுதான் முதல் ஜென்மம். ஏன் இதை முதல் ஜென்மம்னு சொல்கிறோன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஜென்மம் இருந்துச்சு வச்சுக்கலாம், அதோடைய கர்ம கணக்கு இதெல்லாம் இருக்கும். சில சமயம் நினைவு கூட இருக்கும். அது எல்லாத்தையும் மறக்கணும், முடிக்கணுன்றார். இப்போ ஃபுல்லாக முடிக்கும்போது தான் இது முதல் ஜென்மம் முழுசாக எடுத்துருக்கிறீங்கன்னே சொல்ல முடியும்.
அப்போ எப்படி முடிப்பீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க இவர் மட்டும்தான் எனக்கு எல்லாமே அப்படின்றது உங்கள் மனசில் ஆழமாக பதிவாகும் பொழுது, எப்படி நீங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது அப்பா அம்மா தான் எனக்கு எல்லாமேன்னு ஆழமாக பதிவாச்சுல, அந்த மாதிரி பாபா தான் எனக்கு எல்லாமே நீங்கள் ஆழமாக பதிய வைக்கணும், மற்ற எல்லாத்தையும் அழிச்சு. அப்போ தான் உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கும்ன்றார். அதில் உங்களுடைய குணமும், பாபாவுடைய குணம் எதுவோ அதுவே உங்களுடைய குணம் இல்லை. நம்ம அப்பா அம்மா மாதிரி தானே நம்மளுடைய குணம் இருக்கும். முன் ஜென்மத்தில் வேறு எந்த அப்பா அம்மாவும் இல்லாமல் இருந்திருந்தா, முன் ஜென்மம்னு ஒன்று இல்லாமல் இருந்திருந்தா, ஏன்னா முன் ஜென்மத்துடைய குணமும் வரும். ஆனால் இப்போ எதுவுமே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட்டு ஜென்மம்னு வச்சுக்கோங்க. இப்போ பாபா சொல்லி கொடுக்குறதா நமக்கு எல்லாமே. அப்போ அவருடைய குணம் தானே நம்முடைய குணமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆஸ்தி அடைய முடியும். அவர் அப்பா டீச்சர் சத்குருவாக இருக்கிறாரு. குறிப்பாக அப்பாவாக இருக்கிறதுனால அவருடைய ஆஸ்தியை நாம் கண்டிப்பாக அடையணும் இல்லையா? அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அவருக்கு குழந்தையாக இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அடையிறீங்க. அதனால தான் பாபா 2 நாள் முன்னாடி சொன்னார், நான் பிரம்மாவுக்கு மட்டும்தான் ஞானம் எடுக்கிறேன்ட்டு. ஏன்னா அந்த குழந்தை தான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுது. ஸ்கூலில் வாத்தியார் சொல்ல மாட்டார் விரக்தியில், நான் இவனுக்கு மட்டும்தான் கிளாஸ் நான் எடுக்கிறேன்னு. அந்த பையனே வரலையா, சரி நான் இன்றைக்கி நடத்தலைப்பா, ஏன்னா ஒழுங்காக கேட்குற பிள்ளையே அவன் தான்ட்டு நிறைய டீச்சர் இதை பண்ணுவாங்க, நடத்த மாட்டாங்க. அல்லது சும்மா ஏற்கனவே நடத்தினதை ரிவைஸ் பண்ணுவாங்க, அல்லது டெஸ்ட் வைப்பாங்க, இதான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நடத்துறது வேஸ்ட்டு நல்ல குழந்தை இல்லாட்டினா அப்படின்ட்டு. பாருங்கள், பிரம்மா பாபா மேலே போனதுக்கப்புறம் பாபா நடத்துறதை விட்டுட்டார் பாருங்க. அடுத்தது பிரம்மா பாபா வந்து அவருடைய அனுபவத்தை சொல்கிறார் அவ்யக்த முரளியில். ஸோ அவர் தானே நம்முடைய அப்பா, ஆஸ்தி அடைஞ்சி நிரூபிங்கன்றார். ஃபுல் ஆஸ்தி அடையுங்க இல்லையா? நம்ம லௌகீகத்தில் வந்து நீ தானே எனக்கு அப்பா, ஏன் சொத்து கொடுக்க மாட்டேன்னு கோர்ட்டு கேஸுன்னு போகிறாங்கல்ல. இங்கே அவர் கொடுக்க தயாராக இருக்கிறார், நீங்கள் ஏன் எடுக்க மாட்டீங்க? எடுத்து என்னுடைய குழந்தைன்னு நிரூபிங்க. பாபா இந்த ஞானத்தை கொடுக்குறார். எப்படி 84 பிறவி எடுக்கிறோம், எப்படி தம பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிறோம், மறுபடியும் சதோ பிரதானத்திலிருந்து எப்படி தம பிரதானமாகிறோம், இந்த காலச்சக்கரம் எப்படி சுற்றிக்கிட்டே இருக்குதுன்னு புரிய வைக்கிறேன். ஸோ பாபாவை நினைவு செய்து செய்து தான் நாம் சதோ பிரதானமாக ஆக முடியும். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கிட்ட வந்திருக்கிறீங்க. அந்த ஆன்மீக தந்தைக்கு உடம்பு தேவைப்படுது. ஏன்னா அவர் பிறக்கலை, அவருக்குன்னு சொந்த உடல் கிடையாது. அதனால் சொல்கிறாரு, நான் இவருடைய இந்த பழைய உடம்பில் அவருடைய வானப்பிரஸ்த நிலையில் பிரவேசிக்கிறேன், பிரம்மாவுடைய வயோதிக நிலையில் பிரவேசிக்கிறேன் பிரம்மா உடலில். ஸோ ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பாபா எப்போ வராரோ அப்போ தான் நன்மை ஏற்படுகிறது. ஏன்னா இப்போ என்னதான் துக்கம் உலக அழிவுலாம் நடந்தாலும் இது சுகத்தை கொடுப்பதற்காக நடக்குது, அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்கள் பாபாவை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த துக்கத்தில் இருந்தும் தப்பிச்சிடலாம். அதனால தான் இது சொர்க்கத்தை விட சுகம் நிரம்பிய உலகம்ன்றார். அப்போ அது உங்களுக்கு அனுபவம் ஆகுதா? ஏன் ஆகலை? நினைவு இல்லை, அதனால தான் ஆகலை. நினைவு மைண்டுக்குள்ளே இந்த ஞானம், நான் போகணும், இந்த உடலை விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போகணும், பரந்தாமத்துக்கு போகணும், மைண்டுக்குள்ளே இது ஓடிக்கிட்டே இருந்தால் புத்தி யார் மேலேயாவது வைப்பீங்களா? நானே விட்டுட்டு போகிறேன், இன்னொருத்தரை நான் நினைக்கிறேன் அப்படின்னா அது அவங்களுக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை, உங்களாலேயும் போக முடியாது இல்லையா? ஸோ இவர் தான் பாக்கியசாலி ரதம் பிரம்மா. இவர் மூலமாக எவ்வளவு சேவை நடக்குது. தேக உணர்வை விடணும் அப்படின்னா நினைவினால் மட்டுமே சாத்தியம் இல்லையா? அந்த தேகம் வந்து அப்படியே லூஸாக இருக்கணுன்றார். ட்ரெஸ்ஸு லூஸாக இருந்தால் ஈஸியாக கழட்டுற மாதிரி இந்த தேகம்ன்ற அந்த உணர்வு வந்து அவ்வளோ லூஸாக வச்சுருக்கணுன்றார். டக்குன்னு கழட்டிட்டு போயிடணும். அப்படி லூஸ் ஆக்கிற வேலையை பண்ணுறது தான் இந்த நினைவு. இல்லாட்டினா தேக உணர்வுலேருந்து விடுபட முடியாது. தேகத்திலேருந்து வெளில வந்தால் கூட புரிஞ்சிக்கணும். ஸோ இதில் ஞானத்தின் விஷயம் கிடையாது, நினைவு நினைவு நினைவு. ஸோ நினைவை ரொம்ப 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 நடத்தணும் நீங்கள் ஞானத்தை விட. இல்லை காலச்சக்கரம்
அது ரொம்ப ஈஸி, ஞாபகம் வச்சுக்குவாங்க. நினைக்கிறது இருக்குது பாருங்கள், அதை திரும்ப திரும்ப சொல்கிறார். ஞானத்தை கொடுக்கும்போதெல்லாம் பாபாவை நினைங்க, அவர் தான் நம்முடைய அப்பா, அவரை நினைத்தால் தான் தூய்மையாக முடியும், அவரை நினைத்தால் தான் இங்கேருந்து தப்பிக்க முடியும், இந்த விகாரத்தை விட முடியும், திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்கன்றார். மற்றபடி சின்ன குழந்தைங்களால் கூட கற்றுக்க முடியும் இந்த ஞானத்தை, அவ்வளோ ஈஸி இந்த ஞானம். நினைவில் தான் முயற்சி பயிற்சி தேவைப்படுது. ஒருவருடைய நினைவு மட்டுமே இருக்கணும், அதுதான் கலப்படமற்ற நினைவு, அவ்விபச்சார நினைவுன்றது. மற்றவருடைய உடலை நினைக்கிறீங்க அப்படின்னா அது விபச்சார நினைவு, கலப்படமான நினைவு ஆயிடுது. விபச்சாரம்ன்ற வார்த்தை பெண்ணுக்கு எவ்வளோ மோசமானது. ஒரு யூடியூபரை ஒரு நைட்டுக்கு 1.5 லட்சம் கேட்குறான்ட்டு சும்மா ஒரு போகிற போக்கில் ஒரு யூடியூபர் சொல்லிட்டாங்கன்ட்டு அந்த சகோதரி அவ்வளோ டென்ஷன் ஆகி கேஸ் போடுறாங்க. கணவனை இறந்துட்டாங்க, வாழறது எவ்வளோ கஷ்டம், என்னுடைய யூடியூப் சேனலில் தப்பாக நான் பேசவோ ட்ரெஸ்ஸோ அல்லது டான்ஸு கூட மோசமாகவோ இருக்கவே இருக்காது, என்னை பார்த்து எப்படி சொல்லலான்ட்டு. ஸோ அப்போ அவங்க சொன்னதுடைய அர்த்தம் என்ன, விபச்சாரி. அப்போ விபச்சாரின்றது எவ்வளோ அருவருப்பான வார்த்தை. அப்படித்தான் இன்னொருவருடைய உடலை நினைப்பதும்னு புரிஞ்சுக்கணும். அப்போ கடவுளுடைய மனைவி அப்படிங்கிறது தான் உண்மையிலேயே மிக 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 மகத்துவம் வாய்ந்தது. ஸோ மற்றவர் தேகத்தை நினைப்பது விபச்சாரின்னு புரிஞ்சுக்கோங்க. விபச்சார சந்ததியினரேன்ட்டு இயேசு கூட சொல்லுவார். இதனால தான் ஸோ பாபாவை கலப்படம் இல்லாமல் நினைக்கிறதன் மூலமாகத்தான் நீங்கள் எல்லோரையும் மறக்கிறீங்க, நீங்களும் தேகமற்றவராக ஆகிறீங்க. நல்லது. ஸோ நினைவின் ஆழத்தை ஆழமாக நம்ம மனதில் பதிய வைத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். உங்களுடைய கர்மேந்திரியங்களை சாந்தமாகவும் குளிர்ச்சியாகவும் நினைவின் பலத்தினால் மாற்றுங்க. முழுசாக பாஸ் ஆகணும், ஃபுல் மார்க் எடுத்து அப்படின்னா துல்லியமாக பாபாவை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டு இருக்கணும், தூய்மையாகணும். நீங்கள் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் எழுந்தாலும் எப்போவுமே உங்களுடைய புத்தியில் நான் இந்த பழைய உடலை விட்டுட்டு வீட்டுக்கு போகணுன்றது மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். சதா சுடுகாட்டில் தான் இருக்கிறோம். சுடுகாட்டில் வெட்டியான்னு சொல்லுவான், கைலாயம் போகிறேன் சொர்க்கம் போகிறேன், கைலாயம் போகிறேன் சொர்க்கம் போகிறேன்னு சொல்லிக்கிட்டே சொல்லுவான். நம்மளை சொல்லுவான் பணத்தை சுற்றி. அது ஆக்சுவலாக அந்த பணத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயம். இப்போ பாபா சொல்லிகிட்டு இருக்கிறார், அது உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணுன்றார். பற்ற விடுறதுக்கு மிக அற்புதமான யுக்தி இது. வீட்டுக்கு போகணும், அங்கேருந்து சொர்க்கத்துக்கு வரணும். மெயினாக அதுக்கு இந்த உடலை விடணும். எப்படி பாபாவுக்கு இந்த ஞானம் முழுவதும் இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் மாஸ்டர் ஞானக்கடலாக ஆகணும். ஸோ பாபாவுக்கு எப்படி இந்த ஞானம் முழுவதும் இருக்குதோ அதே மாதிரி நீங்களும் மாஸ்டர் ஞானக்கடலாக மாறணும். வரதானம். இணைந்த சொரூபத்தின் நினைவின் மூலமாக எப்பவுமே உங்களுடைய உயர்ந்த மனநிலைன்ற சீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அனைத்தும் நிரம்பியவர் ஆகுங்கள், சம்பூர்ணமானவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், சங்கம யுகத்தில் சிவன் சக்தி இணைந்த ரூபத்தின் ஞாபகம் இருந்தால் நடக்க முடியாதது கூட உங்களுக்கு சாத்தியமாகும் இல்லையா? நடக்க முடியாததையும் நடத்தி காட்டுவார். எப்போ? இணைந்த ரூபத்திலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா. நான் சக்தி, என் அப்பா சிவன், 2 பேரும் இணைந்தே இருக்கிறோம். இந்த நினைவு எப்போவுமே இருந்துச்சுன்னா எதையெல்லாம் உங்களால் எதிர்கொள்ள முடியாதுன்னு பயப்படுறீங்களோ அதெல்லாம் சர்வசாதாரணமாக முடியும். ஸோ இதோடைய நினைவு தான் நடக்க முடியாத விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி பைபிள், குரான், ராமாயணம், மகாபாரதம், இல்லை கடல் மேலே பாலத்தை போடுறது, யமுனை நதி பிரியிறது,
அங்கே ரெட்சி பிரியிறது, இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் இல்லை. இதெல்லாம் கடவுள் பண்ணி காட்டுறாருன்றது இந்த இணைந்த சொரூபத்தில் இருக்கும் பொழுது அந்த மாதிரி முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் முடியும் உங்கள் வாழ்க்கையில். மற்றபடி கடல் பிரியறதுனால உங்களுக்கு என்ன நன்மை? உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் எதிர்கொள்ள முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் முடியுன்ற. ஏன்னா இணைந்த ரூபம்தான் இருப்பதிலே மிக உயர்ந்த ரூபம்ன்ற இல்லையா. அந்த அர்த்தநாரீஸ்வரர் சொரூபத்தை எடுக்கிறது பார்த்திங்கன்னா அது ரொம்ப புராண கதையிலே காட்டும்போது அதை கடைசியில் காட்டுவாங்க. அந்த நிலையை கடைசியில் அடையிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த நிலையிலேயே நீங்கள் நிலைத்து இருப்பதன் மூலமாக சம்பூர்ணம் ஆகுங்கன்ற வரத்தை பிராப்தியாக அடையிறீங்க. இதன் மூலமாக தான் சம்பூர்ணமே அடையிறீங்க. அனைத்து சக்தி நிரம்பியவராக இதன் மூலமாக தான் ஆகுறீங்க. பாபா உங்களுக்கு நிரந்தரமாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிலைன்ற ஆசனத்தை கொடுக்கிறார். அதனால் அந்த சீட்டிலேயே எப்பயும் உட்கார்ந்துட்டுருங்க. சந்தோஷன்ற சீட்டில் எப்போ உட்கார முடியும்? அவருடைய இணைந்த ரூபத்திலே இருக்கும் பொழுது தான் அது சாத்தியம். அந்த சீட்டிலேயே உட்கார்ந்துட்டு அதீந்திரிய சுகம்ன்ற ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே இருங்க. கீழே இறங்காதீங்க. கீழே என்னவோ நடக்கட்டும், நான் சொர்க்கத்துக்கு போகிறேன், கீழே என்னுடைய புத்தி வரவே கூடாது. அப்போ லௌகிக உறவுகள் எதுவுமே உங்களுடைய உறவுகளாக உங்களுக்கு அனுபவம் ஆகவே கூடாது. நான் போயிட்டேன் அப்படி இருக்கணும். ஸோ பாபாவை நினைப்பதை மறக்கிற சமஸ்காரத்தை முதல்ல முடிங்க. உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் மறக்கணும். அந்த மறதியெல்லாம் பாபாவின் நினைவினால் மட்டுமே சாத்தியம். அதனால் பாபாவை மறக்கிற சமஸ்காரத்தை முதல்ல முடிச்சிடுங்க. அப்போ தானாகவே இணைந்த ரூபத்தில் இருப்பீங்க, சதா ஆனந்தமாக இருப்பீங்க. அந்த நினைவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞானத்தை விட இன்னைக்கு சொல்லியிருக்காரு இல்லையா, யோகத்தை அதிகமாக போதிங்க, நினைவை போதிங்கன்ற. சக்திசாலியான உள்ளுணர்வின் மூலமாக ஆத்மாக்களை தகுதி வாய்ந்தவர்களாகவும் யோகிகளாகவும் மாற்றுங்கள் இல்லையா. உள்ளுணர்வின் மூலமாக வாயுமண்டலம் மாற்றம். ஸோ நம்ம எண்ணத்திற்கேற்ப உள்ளுணர்வு வரும். உள்ளுணர்வின் மூலமாக வாயுமண்டலம் சக்திசாலியாகும். சக்திசாலி ஆகும்போது பலகீனமான ஆத்மாக்களுடைய புத்தி கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கும். அப்போ இன்னொன்று அவங்க ஞானம் கேட்க வராங்கன்னும் போதே ஓரளவுக்கு அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணி தான் வருவாங்க அவங்க சக்திக்கு ஏற்ப. இன்னும் உங்கள் உள்ளுணர்வினால் அதை அதிகப்படுத்தி அவங்களையும் தகுதி வாய்ந்தவர்களாக யோகிகளாக மாற்றுங்க. இது பாபா குழந்தைங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. பாபா குழந்தைங்களே பலகீனமாக இருக்கிறவங்க இன்னும் யோகம் பண்ணுறதுக்கு, அவங்க செய்கிற தவறு அதிலிருந்து வெளிப்படணும் அப்படின்ற எச்சரிக்கைப்படுத்துறதுக்கு இந்த சக்திசாலியான உள்ளுணர்வின் மூலமாக உருவாக்குற சக்திசாலியான வாயுமண்டலம் ரொம்ப உதவி செய்யும். அவ்யக்த பயிற்சி. ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையை தாரணை செய்து ஏகாந்த பிரியராக ஆகுங்கள். எப்போ உள்ளடக்கும் சக்தி இருக்குதோ அப்போ தான் ஒரு கட்டளையின் வாயுமண்டலத்தை நீங்கள் உருவாக்க முடியும். ஜஸ்ட் ஒருவருடைய டைரக்ஷன்னால் வந்த வாயுமண்டலம். நேற்று சொல்லியிருந்தார் இல்லையா, எல்லோரும் ஒருவருடையவர்ன்ற உணர்வில் பாருங்கள், எல்லாமே பாபாவுடைய குழந்தைன்ற உணர்வில். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு சமஸ்காரம் இருந்தாலும் அந்த வேற்றுமை மறைஞ்சிடும்னு சொன்னார். இப்போ அந்த மாதிரி வேற்றுமை ரொம்ப தெரிந்தாலும் அதை உள்ளடக்கிக்கணும். அதை மனதிலே எடுத்துகிட்டு வராதிங்க, டக்குன்னு மறக்கணும். பாபா நினைவுனால் மனசில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த எண்ணம் அதிகமாகும்போது வாயை விட்டு மற்றவர்கள்கிட்ட சொல்லுவீங்க, அல்லது சம்மந்தப்பட்டவர்கிட்டே சொல்லி கூட பிரச்சனை பண்ணிவிடுவீங்க. இப்போ வாயுமண்டலம் என்ன ஆகும்? எப்படி பாபா சொன்ன மாதிரி சக்திசாலியான வாயுமண்டலத்தை உருவாக்க முடியும்? அதுக்கு தான் சொல்கிறார், அப்படிப்பட்ட வாயுமண்டலத்தை உருவாக்கணும்னா உள்ளடக்கும் சக்தி இருந்தால் மட்டுமே சாத்தியம்ன்றார். ஸோ பிறருடைய வித்தியாசங்கள் ஆளாளுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும், குறைகளாக தெரியலாம். அது குறையாக பார்த்தவர்கள் திரும்ப அதையே பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்க வாயுமண்டலத்தை கெடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கேட்டாலும் அதை பற்றி பேசக்கூடாது. நீங்கள் பேசலைனாலே அவங்க புரிஞ்சுக்குவாங்க, இவங்க பவர்ஃபுல்லான ஆத்மா, நம்ம பேசுகிறது தப்புன்ட்டு டக்குன்னு அவங்களும் பேசுகிறத நிறுத்துவாங்க. ஸோ எல்லா வித்தியாசத்தையும் உள்ளடக்கி கொள்ளுங்கள். அப்போ தான்
நீங்கள் ஒற்றுமைக்கு பக்கத்தில் வர முடியும். எல்லோர் முன்னாடியும் ஒரு முன்னுதாரணமாக இருக்க முடியும். எல்லோருக்கும் பிடித்தவர்களாக நீங்கள் அப்போ தான் இருக்க முடியும். இவர் யாரை பற்றியும் பொருளையே பேச மாட்டாருன்ற குணம் இருக்குது பாருங்கள், பயங்கரமான குணம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கிறவன் நான் அப்படின்னு நீங்கள் உங்களை மாற்றிக்கணுன்ற, அதுக்கு உள்ளடக்கும் சக்தி தான் முக்கியம். அவங்கவுங்களுடைய பாகத்தை நடிக்கிறாங்க, அது அவங்க நடிப்பு, அவ்வளோதான். ஸோ பிராமண பரிவாரத்துடைய விசேஷமே நிறைய பேர் இருந்தாலும் ஒற்றுமையாக இருப்பது. லவ் யூ பாபா. ஆக்சுவலாக இன்றைக்கி குரானில் இதே தான் எடுத்தோம். குரானில் முதல்ல எச்சரிக்கை உணர்வுன்ற ஆயுதத்தை ஏந்தி பிறகு நீங்கள் தனியாக போங்க அல்லது கும்பலாக போங்கன்னு இருக்கும். சேவைக்கு தான். அவங்க யுத்தத்திற்குன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. என்ன எச்சரிக்கை? இந்த சக்தி நிரம்பிய நிலை, உள்ளடக்கும் சக்தி இங்கே வித்தியாசம் வரதான் செய்யும். சில சமயம் சமஸ்காரம் மோதல் வரதான் செய்யும். சில சமயம் நம்மக்கிட்டேயே வரும், நம்ம மேலே பழி நடக்கும். அமைதியாக இருக்கணும், அதில் தான் இருக்குது. அது டக்குன்னு புத்தியிலேருந்து மறந்துக்கிட்டே இருக்கணும். அந்த யோக சொரூபமாகணும், ரொம்ப முக்கியமானது. அந்த கடைசி நேரத்தில் முருகன் பார்த்திங்கன்னா, முதல்லலாம் சல்லுன்னு கோபம் வரும் அவருக்கு. கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா சல்லுன்னு முருகன் அப்படி பெரிய விஸ்வரூப தரிசனம் கொடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த தெய்வீக நிலையின் ஒட்டுமொத்த சொரூபமாக இருக்கிறார்னு அர்த்தம். அதே மாதிரி கிருஷ்ணரும் விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறார். ஸோ இதெல்லாம் நாம் கொடுக்கணும். நாம் எப்போ கொடுக்கறது? அவங்க கொடுத்தாங்க, இவங்க கொடுத்தாங்கன்றோம். நம்ம எப்போ அந்த விஸ்வரூப தரிசனத்தை கொடுப்போம்? அஜித் சொல்லுவார், அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்றாங்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்கன்ட்டு. அதுமாதிரி அவர் விஸ்வரூப தரிசனம் கொடுத்தார், இவர் கொடுத்தார், நீங்கள் கொடுங்க. பிராமண பரிவாரத்துடைய விசேஷமே இத்தனை பேர் இருந்தாலும் ஒருவராக தெரியணும் இல்லையா? பாண்டவர்களுக்குள்ள அவ்வளோ ஒற்றுமையா அப்படி இருக்கணும். இந்த ஒற்றுமையின் வைப்ரேஷன் தான் ஒரே தர்மத்தை ஸ்தாபனை செய்யும். ஒட்டுமொத்த உலகத்திலும் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணும். ஸோ அந்த ஒற்றுமையின் அதிர்வலைகள் இருக்கணும் அப்படின்னா வேற்றுமையை உள்ளடக்கிக்கணும், குறைகளை உள்ளடக்கிக்கணும். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா பைபிளில் ஒரு கதை இருக்கும். சகோதரர்கள் இருப்பாங்க. அதில் இளையவன் 2 மூத்த சகோதரர்கள் கிட்ட சொல்லுவான், பாரு அப்பாவுடைய ட்ரெஸ்ஸு விலகி இருக்குது, ஹஹஹான்னு சிரிப்பான். உடனே அந்த மூத்த 2 சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படியே பின்பக்கமாகவே நகர்ந்து, அதாவது திரும்பி பார்க்க மாட்டாங்க, பின்பக்கமாகவே நடந்து ஒரு துணியை வச்சு அப்பாவுடைய மானத்தை காப்பாற்றுறாங்க, மூடிடுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா இங்கே யாருடைய குறையை நீங்கள் சொன்னாலும் போகிறது அப்பாவுடைய மானம், பாபாவுடைய மானம்ன்றதை புரிஞ்சிக்கணும். இது அழகாக பைபிளில் அந்த கதையில் சொல்லப்பட்டிருக்குது. பட் அவங்களுக்கு அது புரியாது, நமக்கு தான் புரியுமே எல்லாமே. ஸோ அதனால தான் நம்ம அந்த பைபிள் குரான் சேனல்லாம் பாருங்கள், அது முஸ்லீம்களுக்கு கிறிஸ்தவர்களுக்குன்னு நினைக்காதீங்க, அது குமாரிகளுக்குத்தான். அவர்களும் பார்த்து பலன் அடையிட்டோன்றதுக்காக அதை பார்த்தா வருவாங்கன்ட்டு. சரி, ஆனால் அவ்வளோ ரகசியம் இருக்குது நம்ம ஞானத்தின் ரகசியம். ஏன்னா இப்போ இந்த கதையாக சொல்லும்போது எந்த அளவுக்கு ஆழமாக பதியுது பாருங்கள். அது வேறு மதத்தை சார்ந்ததுனால பாபா அந்த உதாரணம் கொடுக்கறதில்ல, அது நமக்கு தெரியாதுன்றதுனால. ஸோ அந்த ஒற்றுமையின் அதிர்வலைகள் வேணும். அதுக்கு வேற்றுமையை உள்ளடக்கணும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் குறை இருக்கத்தான் செய்யும். யாரும் இன்னும் சம்பூர்ணம் அடையலைல்ல. கண்டிப்பாக மாறுவாங்கன்ற எண்ணம் மட்டும் வைங்க. அசைக்க முடியாத நம்பிக்கை வைங்க. பாபா வைக்கிறாருல நம்ம மேலே, நம்பிக்கை வச்சு தானே நம்மளே இந்த அளவுக்கு நான் மாற்றிட்டுருக்காரு. இன்னுமே நமக்குள்ளே எவ்வளோ குறைகள் இருக்குன்னு நமக்கு தெரியும்ல, மற்றவங்களுக்கு தெரியாட்டினா கூட. ஸோ இந்த ஒற்றுமையின் அதிர்வலைகள் தான் அந்த ஒரே தர்மத்தை ஸ்தாபனை செய்யும். 2500 வருடத்துக்கு எந்த பிரிவினையும் வரலைன்னா அது சாதாரண விஷயமா யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு ஒற்றுமையின் பலத்தை நிரப்பணும். அதன் மூலமாக தான் ஒட்டுமொத்த உலகத்துலேயும் 2500 வருஷத்துக்கு ஒரே ராஜ்யம் இருக்குது, ஒரே தர்மம் இருக்குது. எப்போ வேற்றுமை வருதோ அப்போ தான் மற்ற தர்மமே வருது. பிரிவினை இங்கே வரும்போது மற்ற தர்மம் உதவிமாயிடுது தானாகவே. அப்பாடா வேற்றுமை வந்துருச்சுப்பா,
மனிதர்களுக்கு இடையில். நம்மளும் போயிடலான்ட்டு மேலே இருந்து ஆத்மா கீழே வந்து அதோடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்ய ஆரம்பிக்குது. நமக்குள்ள ஒற்றுமை வர வர தான் அந்த தர்மங்கள் எல்லாம் அழிஞ்சு மேலே போகுது. அதனால் அனைத்து வித்தியாசங்களையும் முடிப்பதற்கு விசேஷ கவனம் கொடுத்து ஒற்றுமை எடுத்துட்டு வாங்க. செம பவர்ஃபுல்லான மான்ச பயிற்சி, சான்ஸே இல்லை. இல்லை, வேற்றுமையே பார்க்கக்கூடாது. என்ன வேணாலும் நடக்கட்டும், அவங்க நடிப்பாக அவங்க நடிக்கிறாங்க. இதுதான் மெயினாக இன்றைக்கி முரளியில் பாபா சொல்கிறது. அடுத்தது நினைவின் பலத்தை பற்றி சொல்லியிருப்பார். ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.